குட்டில இன்ட்ரோ மோசமான இன்ட்ரோக்குள்ள ஜெனி எக்ஸ்ப்ளோர்ல பாக்குறீங்களே மூஞ்ச என்னதான் தோணுது உங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலங்க. அவன் ஆம்பளையான்னு பார்த்தா ஆம்பளையா இருக்க மாட்டான். ஓ அவனா இருப்பானான்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டேன்றான். அவன் எப்படி தாங்க இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி தோணி பாலத்துல ஃபைவ் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் இன்டோரா தான் சரிங்களா. இது வந்து எத்தனை 4வது இன்டோர் வீடியோ எடுக்கிறதா அவங்களுக்கு தெரியும். அதை சொருவி மைக் கேட்கலாம் பார்த்து மைக்கை செக் பண்ணி மைக் எடுக்காம போய் திருப்பி எடுத்து இதோ எங்களுக்கு 4வது இன்டோர் வாய்ஸ் கேட்காம போயிருது. பாட்டுறேன்னு சொல்லிட்டல பாரு மாவனவன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரான் நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன். நான் வந்துட்டேனா இருக்கிற வாய்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதை தெளிவெடுத்து எங்க நிம்மதி போய் தூக்கம் போய் இந்த பையனுக்கு சீக்கிரத்துல கல்யாணம் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே யாருல அதோட கேட்டேன் ஒரு கண்டென்ட்டுக்கு வேணும்ல. கண்டென்ட்டுக்கு பானிபூரி கண்டென்ட் அந்த இருக்கா நிக்கி கடைசியில நீனும் பானிபூரி வித்தினா மாப்பிள்ள நானும் கூட வந்து நிப்பேன்ல. அதுக்கு தான் வேற ஒண்ணு. நம்ம எதுல ஏதாவது ஒரு தொழில பாத்துறணும்ல. என்ன சொல்ற தொழில் கரெக்ட் தானே? நல்லது. ஆமா என்ன தொழில் தொழில் என்ன தொழில் பண்ணலாம். ஆனா அந்த தொழில் மட்டும் போக கூடாது. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டு நீ ஏதாவது பேசுவ எனக்கு அடி அடி பிளான் பண்ணிட்டேன். ரைட் சரி. இது லொகேஷன் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில ஃபைவ் சர்வீஸ்க்கு பக்கத்துல. அதாவது இது என்னது நீனே சொல்லப்பா ஜிங்க்லா கிளப் இன்க்ளாலுக்கு ஆப்போசிட் ஏதாப்ல. அதாவது ஒரு அப்பவே ஃபர்ஸ்ட் இன்டோர் அது வாய்ஸ் கேட்காம போயிட்டு அதில் என்ன சொன்னா அது என்ன ஒயின் ஷாப்ல அது அம்பாள் ஒயின் ஷாப் போற வழி இதான் உங்க லொகேஷன் அம்பாள் ஒயின் ஷாப். ஓகே இதுக்கப்புறமா அடிச்சேன்னு ஏன் பறந்துருவேன் எங்கேயாவது. ஆமா இங்கீடு பழகி வீக்னஸை கண்டுபிடிச்சாம்பா நம்மளுக்கு. அதுல இருந்து வந்து அந்த வீக்னஸை கண்டுபிடிக்கிறதும் பேசலாம். சரி கஷ்டலே அடிச்சிடும் போவாங்க ஆள்களை அடிச்சு பறக்க விட்டுருவோம். இல்லை நீ அடிச்சிருவியோல நீ டிப்ஸ் என்ன தொட்டுருவியோல. அவர் சொல்றாரு என்னை தொட்டு பார். நீ தொட்டு பார்க்க தெரியும் என்ன ஃபிகராடா நீ ஃபிகர் அந்த விட நான் வந்து ஸ்ட்ரைட்டா தொட்டு பார்த்துருவேன். நம்ம சாப்பிட்டு போவோம். இது என்னன்னா கைஸ் இது வந்து புதினால கொடுத்துடலாம்ல. இது வந்து புதினா பானிபூரி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. புதினா உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றத விட உடம்புக்கு சாப்பிட்றது நல்லது. அதில் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம். இது என்னன்னா பெருங்காயம். கைஸ் இது வந்து என்னன்னா பெருங்காயம். இப்படியே நிக்கி என்ன அது என்ன புடிஞ்சு போட்டாத வாய்க்குள்ள போகுமோ. பெருங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா உடம்புக்கு நல்லது. எல்லாமே மூலிகை ஐட்டமா இருக்கு. இது என்னன்னா அடுத்து வந்து கார்லிக். பாத்தீங்களா எத்தனை வகை இருக்குன்னு. பானிபூரியில இவ்வளவு வகை இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? வந்தவரை தான் எனக்கு தெரியுது. கார்லிக் சாப்பிட்டு வைப்பா சொல்லு இப்படி தலையாட்டினா வீட்டு தம்பியா நீ பேசுறேன். லால் மிட்டான். இது வந்து என்ன லால் மிட்டான். அதாவது ஸ்வீட்டு புளிப்பு எல்லாம் கொஞ்சம் மிக்சிங் நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன். என்ன தற்கூரி நினைக்கிறேன். அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? நீங்க பாருங்களேன். இதுல ஸ்வீட் இருக்கும் காரம் இருக்கு எல்லாமே இருக்கும். இது வேற லெவல்ல இருக்கப்பா. நம்ம சொன்ன மாதிரி இனிப்பும் குடிப்போவா எல்லாமே அருமை அருமை. இது லெமன் தானே? இது வந்து லெமன் பா. எத்தனை இருக்கு பாருங்க. வா வேற லெவல்ப்பா. நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்துருக்கு. இது வரைக்கும் வந்து 2 ஐட்டம் தான் சாப்பிட்ருக்கேன். தயிர் பூரி ஒன்று மாதிரி அந்த பிளேட்டில் அடித்து தருவாங்கல்ல. நடிச்சிருவாங்க. அந்த எல்லாம் மிக்சிங் பண்ணி தருவாங்கல்ல. பானிபூரி மாதிரி மிக்சிங் பண்ணி தருவாங்க தெரியுமா? அந்த குழம்பு இதெல்லாம் ஊற்றி தருவாங்க தெரியுமா? அது ஒன்று. இன்னொன்று நார்மல் பூரி அந்த கிழங்குலாம் போட்டு தருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி மசாலா பூரி. மசாலா பூரி அந்த மாதிரி இத்தனை ஃப்ளேவர் நான் இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இப்போ வேலை ஒரு காய்ச்சி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ உடம்புக்கு நல்லது. ஆனால் இப்போ சொன்னால் பார்த்துங்க பச்சை பொய். இது வந்து லெமன். அப்போ வந்து லெமனை கையில் வச்சுட்டே இருக்கேன். லெமன் தேவை மூஞ்சில தேவை. லெமன் பரவாயில்ல.
தயிர் பூரி. இது வந்து தயிர். எனக்கு டவுட்டு, ஒரே பூரியில வேற வேற ஃப்ளேவர் ட்ரை பண்ணோம்ல. ஆமா, ஒரே பூரியில அவ்வளவு ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? வயிற்று கலக்கிட்டு கிடக்க வேண்டியது. பக்கத்தில் பாத்ரூம் தான் உள்ள போய் உட்காந்துட வேண்டியதான். வயிற்று எப்படி இருக்கு? என் ஐடியா எப்படி இருக்கு? நம்ம இதை டிஷா ட்ரை பண்ணலாம்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் போறவளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பா. ஏன் குழம்புச்சு? எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்ல? ரிஸ்க் எடுத்தாதான் வாழ்க்கையில வந்து உருப்பட முடியும். இல்ல ரொம்ப பேசுற நீ என்ன அப்படி இப்போ இந்த மாதிரி நான் சொன்னல உங்கள்ட்ட, அந்த தயிர் பொரியில வெள்ளம் ஊத்துறாங்க கருப்பட்டி, அந்த ஃப்ளேவர் தனியா தெரியுது. ஓ, சாட்டு மட்டும் ட்ரெஸ் பார்ப்பான் அப்படி சோறு போடும். கேள்விப்பட்டிருக்கியா? உழைச்சாதான் சோறு போடும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வந்து உண்மையில சொல்றேன், இங்க வந்து பானிபூரி வந்து நீங்க டேஸ்ட்டுக்கு சாப்பிட வாரீங்களோ இல்லையோ, இங்க உடம்புக்கு நல்லது. புதினா, லெமனு, கொஞ்சம் அந்த பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு நல்ல மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்தது. ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணது கிடையாது. இத்தனை யார் தான் ட்ரை பண்ணலாம்? எல்லாமே 6 ஃப்ளேவர். பேசுறது பிரச்சனை இல்லாத வீட்டுல வாய்ஸ் வருதான் முதல் பார்க்கலாம். ஆமா, அதாவது ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க வந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவை எடுத்து 10 15 சொருவி அதை திருப்பி கேட்டு இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இது என்ன லாஸ்டா வந்து எக்ஸ்ட்ரா இருந்துருங்க. என்ன நல்ல இல்லை சாப்பிடல தருவார்ல நீ சாப்பிடல தந்தாருன்னா பப்பு இல்லைன்னா பப்பு தரல இல்ல தொட்டி அவசரம் கொடுக்கும் போது வாங்கணும். தருவாங்கன்னா என் மதிக்குமே அப்படிதான். எனக்கு ஒரு டவுட், உனக்கு மட்டும் தந்துட்டே இருக்காரு, எனக்கு ஏன் தர மாட்டேங்காரு? உள்ள போய் தருவேன். பார்த்து பார்த்து தருவாருடா. இல்ல கேட்க உள்ள போ. எதுனா தனியா நானும் உங்களுக்கு வந்து யூடியூபர் தானே, தெரியாம இருக்கேன். அவர் உனக்கு மட்டும் தந்தாரு, எனக்கு தர மாட்டேங்காரு. உள்ள போய் தனியா கொடுங்க. என்னத்த பாலா கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு இப்ப தெரியல. இப்போ ஆமா, அதை பத்தி செக் பண்ணி பார்க்கணுமா? வீடியோ எடுத்தாச்சு, வாய்ஸ் என்ன பார்க்கணும். அதுக்கு நாங்க முதல்ல இருந்து எடுக்கும். வாய்ஸ் வரலாம், திருப்பி முதல்ல இருந்து எடுக்கும். திருப்பி கேட்டா அடிப்பாங்க. ஐயோ, ஒரு வீடியோ எடுக்க படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. எல்லாரும் நினைப்பாங்க, என்னப்பா யூடியூபர்லாம் பெரிய ஈஸியா இருக்காங்க, நல்லா சம்பாதிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன நினைக்காங்க. சம்பாதிக்காங்களா? இல்ல, அப்படி எல்லாரும் நினைக்காங்க. ஆனா நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அதை எடுத்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து அதை எடிட் பண்ணி அதை போட்டு நம்ம தூங்குற டைம் எப்பா விடிய விடிய அதை எடிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து கட் பண்ணி தான் வரும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஒரு 7 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு கரெக்டா ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிகிற மாதிரி இருக்கும். ஆனா நாங்க எடுக்கிற வீடியோ வந்து 26 நிமிஷம். 26 அதே பார்த்து கரப்ஷன் பார்த்து கட் பண்ணி எல்லாம் எதுக்காக? சர்ச் பிரேக்குக்காக. போற பாதை கடுமையா இருந்தாதான் பேர் நிலைச்சு நிற்கும். சரி கைஸ், நம்ம இதோட வந்து வீட்டுக்கு செல்வோம். சரியா? நல்லபடியாக செல்வோம். நல்ல ஒரு சந்திப்பு, நல்ல ஒரு வீடியோ. இதே மாதிரி நம்ம மேலும் மேலும் நிறைய வீடியோ போடணும். ரொம்ப உங்களுக்கு அதுல கை வலிக்கல. அவனை கூட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். கரெக்ட் பாயில நான் வந்து சாப்பிட்டு பாய். சரி கைஸ், இதோட முடிச்சுக்கிறோம். இந்த பானிபூரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அவங்க லொகேஷன் சொல்லியாச்சு, அட்ரஸ் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல எங்களுக்கு நிம்மதி கிடையாது. என்ன வந்து ஒப்பேராது நல்ல காமெடியா படப்படம். சரியா? இதோட நம்ம வந்து வீடியோ முடிப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணி பாய். அமுக டுமுகள் அமால் டுமால்.